யாரா நீ? சார், அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஏன் சார் எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க? ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டயலாக் பேசி கேட்டவா? நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய வீரன் ரகுகுல தீரன். பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்கா சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்து சொல்றீங்களா? சும்மா இருங்க சார். நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சுட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க சார். சொன்னதை செய்டா. குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம். சைடுல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க சார். இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். நீ அடி. அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா. என் தாய் சீதா. எதுக்குடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். ஏன் சார், நீங்க தானே சார் என்ன அடிக்க சொன்னீங்க? நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்குலடா, என்ன திட்டினதுக்கு. போ. இவனுங்க எவனும் இல்ல. இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதானே சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சிங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சூட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும். பிடிக்கிறண்டா அவன. இவரால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை போட்டு கொடுத்தேன். ஒவ்வொரு பையலும் ஒவ்வொரு ஏரியால இருந்தானுங்க. அத்தனை பெரிய நான் தான் சார் கூட்டு வந்தேன். சரி வேண்டாம். இல்லண்ணா, உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப் கொடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா, உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான் பாரு. நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காருண்ணா. என்னண்ணா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு, லெஃப்ட், டாப், பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுனா. அப்படி இல்ல நான். காலே ஒரு டீ போடுப்பா. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா. எனக்கு
எனக்காடா உனக்கு இல்லாம எனக்கானா தங்காட்டாடி இத பாரு கேன்சல். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெஃப்டா ரைட்டுடா இப்ப ரெண்டு பக்கமும் போயிடுச்சு. மாட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா இருக்குடா. என்னடா மொர்ச்சி பாக்குறீங்க? நல்லா இல்லையா? கழட்டுவா. சூப்பரா இருக்குடா. என் கண்ணே பட்டுடும் போல. அது எப்படி மாமா படம்? சிவாவுக்கு திஷ்டி படவே கூடாதுன்னு தானே உன்னை எப்பவுமே கூட வச்சிருக்கேன். சும்மா ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா. என்னடா குறை? எப்படி தெரியுமா? ஒரு பேனா இருந்தா நல்லா இருக்குமே. இந்த கோட்டு சூட்டோட ஜோதி ஒண்ண பார்த்தான்னா கலெக்டருக்கு கரெக்டான மாப்பிள்ளை முடிவு பண்ண. டேய் விச்சு, இங்கே இருக்க. நான் தாண்டா மண்டபம் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வா. அதோ வரேன். கூப்பிடுறாங்களே. அப்புறம் ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரியா? ஒரு நிமிஷம். அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வர சொன்னேன். அவ்வளவுதானா? அப்புறம் நிஜமாவே அவ்வளவுதானா? அது எப்படி வாயால சொல்றது? அதுக்கு மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்கு, சொல்லதான் பயமா இருக்கு. பரவாயில்ல சொல்லு. நான் என்ன பேயா பயப்படுறதுக்கு? பேயெல்லாம் இல்ல, நீ அடிச்சிட்டு என்ன பண்றது? கடவுள் மேல அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அடிக்க மாட்டேன். சொல்லு. நிஜமா? நிஜமா. சீக்கிரம் சொல்லு. இருமா சொல்றேன். என் கஷ்டம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு வாட்டி உன்னோட கையை தொடவா? ஒரு வாட்டி உன் கையை தொடவா அப்படின்னு கேட்டேன். ஐயோ கடவுளே. ஏய் லூசு, நான் வீட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சு முத்தம் தருவேன்னு பார்த்தா நீ என்னடானா அதை தொடலாமா இதை தொடலாமான்னு. உப்பு காரம் அதிகமா சாப்பிடுறது இல்லையா நீ? சரி நான் வரேன். நான் தான் போயிட்டே இருக்கேன்ல, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது போகாதன்னு சொல்ல மாட்டியா? சரி போகாத இரு. இல்ல நான் போறேன். நீ ஒண்ணு எனக்கு முத்தம்லாம் தர வேணாம். ஒரே ஒரு முறை என் தோள் மேல கை போடுறியா? ஓகே.
போக எனக்கு மனசே வரல. அப்புறம் ஒண்ணும் இல்ல. மறுபடியும் என் பக்கம் வந்து உட்கார்ந்து என் தோள் மேல கை போட்டு 10 நிமிஷம் பேசுறியா? 10 நிமிஷம் இல்ல, வாழ்க்கை பூரா உன் கூட பேச நான் தயாரா இருக்கேன். அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அடடா, வெரி குட்மா. ஒரு 4 குழந்தைய பத்துக்கலாம், கம்பெனி செருப்பை பார்த்து போட்டு விடலாம். அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள குட்டி குட்டி எலி மாதிரி குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே சுத்தட்டோம். அப்பயும் நம்ம இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து தோள் மேல கையை போட்டுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க பசங்க இது ஒரு வேலையா ப்ரொஃபஷனலா ரொம்ப நல்லா பண்றீங்க. மீதி எல்லாம் சும்மா வாய் பேச்சுதான். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு வேலை தானே முக்கியம், வேற என்ன வேலை இருக்கு? என்ன ஏதாவது ஃபிலிமுக்கு கூட்டிட்டு போ. ஆனா கார்னர் சீட் தான் புக் பண்ணணும். என்ன விட அட்வான்ஸா இருக்காளே. பண்றியா? பண்றேன். உங்க அம்மா என்ன ஒண்ணு ஒரு 8 மாசத்துல பெற்றிருப்பாங்களா? எதுக்கு? இல்ல, இவ்வளவு ஸ்பீடா இருக்கே, அதான் கேட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் 4 குழந்தைங்க கேரண்டி. என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுங்களுக்கு என்ன கம்பெனி பிராண்ட் ஜட்டி போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் லூசு, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். குழந்தைகளை பெத்து வளர்த்து ஜட்டி போட்டா போதுமா? ஃபுட் எஜுகேஷன்லாம் உங்க அப்பா கொடுப்பாரா? ஹலோ மேடம், திஸ் இஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் மான மரியாதை முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஃபுட் எஜுகேஷன்லாம். சரி, நான் வரேன். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? வீட்ல எங்க அம்மா பழைய செருப்பு பீற வரைக்கும் அடிப்பாங்க. அடி வாங்கவா? சரி, எஞ்சி போ. வரவா? ஏதாவது அர்ஜென்ட்னா பிபி அடி. மேல வரியா? இங்க கொடுத்த ஃபைல பார்த்தேன். பாக்கியா, எங்கம்மா போயிட்டு இருக்க? மேல துணிக்காய போட்டிருக்கேன்ப்பா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாத்திரம் கழுவுன. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? டைட்டானிக்னு ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். டைட்டானிக்கா? இங்கிலீஷ் படமா? வேற எதுவும் கிடைக்கலையா பாக்குறதுக்கு? லவ் மூட்ல இருக்கும்போது லவ் படம் தாமா பார்க்கணும். அப்புறம் என்ன வர சொன்னது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வர சொன்னேன். கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லன்னா லெமன் சாதத்துல எலி விஷத்தை கலந்து கொடுத்து உன்னை சாப்பிட வச்சு கொன்னுடுவேன். ஓ, அவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கியா? அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மனசுல இருந்து ஆசை வச்சிருக்கேன். கை பிடிக்கல சும்மா விட்டுருவேனா? அவ்வளவு லவ்வா? இவ ஒருத்தி சீரியலை போட்டுட்டே தூங்குவா. ஷெல்பா, சாயங்காலம் நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண. எதுக்கு? ஏன் எதுக்கு நல்லா கேள்வி கேட்காத, நான் சொல்றத செய். இல்லைங்க, அது பாக்கியா, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கமா, நம்ம ஊருக்கு போறோம். எதுக்குப்பா? உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதுதான்.
எதுக்கு? ஏய் வாடா. யாரா அது? யாரும் இல்லம்மா. வா. என்ன பாக்கியா? என்னடி? நைட் எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. சரி, நானும் கூட ஊருக்கு வரவா? வா. ஆரத்தி தட்ட வச்சு உனக்கு வரவேத்திட்டு இருக்காங்க பாரு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு காமெடியா இருக்கா? ஏய் லூசே, ஊருக்கு தானே போக போறேன். போயிட்டு வா. போறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீ நான் போன பறத மறந்துட்டேனா? அப்புறம் என்னை விட நல்ல பொண்ணு கிடைச்சு நீ அவ பின்னாடி போயிட்டனா? அப்புறம் அவ்வளவுதான். உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகமே அழிஞ்சு போனாலும், பூமி பொழந்து 2 ஆனாலும், ஆப்பிரிக்கால இருக்கவங்க மூஞ்சில ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வெள்ளையா ஆனாலும், பூமி மேல இருக்க சப்பாத்தி கலையில ரோசா பூவா மாறினாலும், நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்தி அது கம்பெனி சட்டி போட்டு விடுறத யாராலையும் தடுக்க முடியாது. டைலாக் ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, கேட்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவானா உன்ன? ஆனா ஏன் எப்பவும் கம்பெனி ஜட்டி கம்பெனி செப்பல் போடணும்னு சொல்லிட்டே இருக்க? எதுக்கு? அப்படியே விடக்கூடாதா? நான் ஒண்ணு உங்க அப்பா மாதிரி கஞ்ச பிஸ்டாரி கிடையாது. ஐயோ நாய், எங்க அப்பாவே இழுத்துட்டு இருக்க. வாய் வச்சு சும்மா இருக்கியா? இனிமே எங்க அப்பாவை சொல்லுவியா? சொல்லு. சரி பாய். எனக்கு இன்னொரு தடவை ப்ரப்போஸ் பண்ண. எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, இங்க வா. நான் ப்ரப்போஸ் பண்ணதா கேட்டேன், முத்தம் ஒண்ணும் கேட்கல. என்னோட ப்ரப்போசிங் ஸ்டைல் இதுதாம்மா. நாளைக்கு நீ நிஜமாவே எதுக்கும் டோர் திறந்து வைக்கலாம், எஸ்கேப் ஆறதுக்கு ஈஸியா இருக்கும். நிஜமாவே உன்னால நாலு குழந்தை பெத்துக்க முடியுமா? ராத்திரி எங்க வீட்டுக்கிட்ட வா, உன் முகத்தை பார்த்துட்டு போறேன். சரி வரேன், பாய். போலாம் வாங்க.